இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எனர்ஜி அண்ட் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஸ்டேஷ்னரி வேவில் இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். சரி, முதல்ல ஒரு ஸ்டேஷ்னரி வேவ்னால் என்ன? அதாவது ரெண்டு வேவ்ஸ் ஒரே ஃப்ரீக்குவென்சியில் இல்லை ஒரே ஆம்ப்ளிடியூடில் இல்லை ஒரே ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்படி ஒரு வேவ் வரும், அதே ஆப்போசிட்டில் இன்னொரு வேவ் வரும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா அந்த வேவை தான் நம்ம ஸ்டேஷ்னரி வேவ்னு சொல்லுவோம், ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லுவோம். சரி, இந்த ஸ்டேஷ்னரி வேவுக்கு எனர்ஜி இருக்குமான்னு பார்த்துட்டிங்கன்னா இருக்காது. ஏன் எனர்ஜி இருக்காதுன்னா, இப்போ நான் ஒரு வேவ், நான் இப்படி போகிறேன், எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குது. அதேமாதிரி இன்னொரு வேவ் இப்படி வருது, அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே இடிச்சுக்கிட்டு கேன்சல் ஆகிடுவோம், அப்போது ஜீரோ ஆகிடும். இதுதான் கான்செப்ட். சரி, இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். A stationary wave is formed when two waves of same frequency, condition பாருங்கள், சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கணும், சேம் ஆம்ப்ளிடியூட் இருக்கணும், சேம் ஸ்பீட் இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரணும். அப்படி வந்தால் தான் இந்த ஸ்டேஷ்னரி வேவ் உருவாகும். சரி, அப்படி உருவாகும் போது அதில் எந்த ஒரு எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரும் இருக்காது. ஏன்னா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறதுனால ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வேல்யூ ஜீரோன்னு கிடைக்கும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா சிம்பிள் ஹார்மோனிக் வேவ் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேஷ்னரி வேவை எடுத்துக்கிறோம். இதோட டெரிவேஷன் தேவையில்லை, இதோட ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணி கொண்டு போக போகிறோம். சரி, y is equal to 2a cos 2 pi x by lambda sin 2 pi vt by lambda. இதுதான் ஸ்டேஷ்னரி வேவினுடைய சிம்பிள் ஹார்மோனிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, இதில் இந்த y இருக்குல்லையா, இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இடம் மாறுறது. ஏனா ஆம்ப்ளிடியூட் வேல்யூ, ஓகேங்களா? லேம்டானா வேவ் லென்த், டீனா டைம், வீனா வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு இப்போ கொண்டு போக போகிறோம். சரி, எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இன் ஸ்டேஷ்னரி வேவ் கண்டுபிடிக்க போகிறோம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா என்னது? ஆங்குலார் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 pi v by lambda. ஓகேங்களா? இப்போது ப்ரீவியஸ் ஸ்டெப்புக்கு போய்டும். இதில் 2 pi v by lambda இருக்குங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? ஒமேகா சிம்பிள் போட்டுக்கலாமா? அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா ஒமேகாக்கு என்னது? 2 pi v by lambda. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ dy by dt ஈக்குவல் டு, இதில் t ஏதாவது இருக்கா பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே t இல்லை. அப்போனா இது கான்ஸ்டன்ட். இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும், 2a cos 2 pi x by lambda. வெறும் இந்த சைனில் தான் உங்களுக்கு t இருக்குது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா வரும் cos. ஸோ cos ஒமேகா t. அகைன் இந்த ஒமேகா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா வரும் ஒமேகா தான் வரும். ஏன்னா டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். 1 into ஒமேகா ஒமேகா. இப்போ இந்த ஒமேகா எடுத்து இந்த இடத்துல எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ dy by dt ஈக்குவல் டு 2a ஒமேகா cos 2 pi x by lambda cos ஒமேகா t. இந்த ஈக்குவேஷன் தான் தேர்ட் ஈக்குவேஷன். சரி, எப்பவுமே ஒரு வேவ், ஒரு ஸ்டேஷனரி வேவ் ஏதோ ஒரு மீடியத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர் ஒன்று ஏற்படும். அந்த ப்ரெஷர் ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா P is equal to minus E dy by dx. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, செகண்ட் ஈக்குவேஷன் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போது dy by dx ஈக்குவல் டு, ஓகேங்களா, இதில் எங்கெல்லாம் எக்ஸ் இல்லைன்னு பாருங்கள், 2a எக்ஸ் இல்லை, இதை எடுத்து அப்படியே எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு சைன் ஒமேகா டி, இதே எடுத்து அப்படியே எழுதிப்போம். நம்மளுக்கு எக்ஸ் இதில் மட்டும்தான் இருக்குது, காஸ் 2 pi x by lambda தான் இருக்குது. ஒரு காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் மைனஸ் சைன் வரும், அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? திரும்பவும் இந்த 2 pi x by lambda டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் 1 into 2 pi by lambda 2 pi by lambdaன்னு எழுதியிருக்கு. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். மைனஸ் மைனஸ் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இங்கே ஒரு 2 pi இருக்குது, இங்கே ஒரு 2a இருக்குங்க, அது மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 pi a by lambda, 4 pi a by lambda. பேலன்ஸ் என்ன இருக்குது? இந்த சைன் இருக்குது, சைன் 2 pi x by lambda sin ஒமேகா t. இதை எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிட்டேன்.
இப்போது இந்த 5th ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு போய் 4th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4th ஈக்குவேஷனாக இருக்குங்க ப்ரெஷர் P is equal to minus E, இந்த dy by dx இருக்கிற இடத்துல அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். P is equal to minus E, அந்த dy by dxக்கு இது எடுத்து அப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 பை, இந்த E எடுத்து இப்படி சென்டரில் எழுதிக்கிறேன், 4 பை AE, கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 பை A, இந்த E எடுத்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, சைன் 2 pi x by lambda சைன் ஒமேகா t, நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, இதுதான் 6th ஈக்குவேஷன். நல்லா கவனிங்க, ஒரு ஸ்மால் டைமில் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ப்ரெஷரையும் dy by dt into dt பண்ணும்போது நம்மளுக்கு அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு குறிப்பிட்ட டைமில் கிடைக்கும். இது ஃபார்முலா. சரி, இதுவே நம்மளுக்கு டோட்டல் எனர்ஜி, இது வந்து ஒன்று தான், ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான். டோட்டல் எனர்ஜி எல்லா டைமுக்குமே வரும்போது ஓகேங்களா, டோட்டலாக ஒரு 0லேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மளுக்கு வேணும் டோட்டல் எனர்ஜி. அப்போ இன்டெக்ரேஷன் யூஸ் பண்ணணும். இன்டெக்ரல் 0 to t, இந்த ஃபார்முலா எடுத்து அப்படிங்க யூஸ் பண்ணிக்கலாம். தான் 8th ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து பவர் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இல்லை எனர்ஜி எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, எந்த ரேட்டுக்கு, அந்த ரேட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த டோட்டல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபரையும் எவ்வளவு டோட்டல் டைம் எடுத்துக்கிறது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ரேட் ஆஃப் எனர்ஜி ஆர் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, டோட்டல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர். டோட்டல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்குது, இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே இங்கே நியூமரேட்டரில் போட்டுக்கலாம், டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, டோட்டல் டைம் டேக்கன் T. ஓகேங்களா, ஸோ டீன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ கவனிங்க, இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், இந்த 1/t எடுத்து இப்படி வெளியே எழுதிப்போம். பேலன்ஸாக இருக்க இன்டெக்ரல் 0 to t. நெக்ஸ்ட் இந்த Pனானது ப்ரெஷர். ப்ரெஷர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே அங்கே காப்பி பண்ண வேண்டியது தான். காப்பி பண்ணியாச்சுங்களா, இதுதான் ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட் dy by dt. dy by dt என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், dy by dt இதோ இருக்குது பாருங்கள், இதோ இருக்குது dy by dt. இதை எடுத்து அப்படியே அங்கே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, லாஸ்ட்டாக இங்கே ஒரு dt இருக்குது, dt போட்டாச்சு. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள், நம்ம எதை தான் இன்டெகிரேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போது எங்கெல்லாம் t இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் t இருக்குது, இங்கே t இருக்குது, அப்புறம் இங்கே t இருக்குது, வேறு எங்கேயுமே t இல்லை. அப்போ மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட், எது ஓரந்தல் இல்லாமல். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த sin 2 pi x by lambda எடுத்து எழுதியாச்சு, இந்த cos 2 pi x by lambda எடுத்து எழுதியாச்சு. பேலன்ஸ்னா இருக்குது 4 pi ae by lambda இருக்குது, இந்த 2a ஒமேகா இருக்குது. 2 4s are 8 pi a into a ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒமேகா, இந்த e டிவிஷனில் லாம்டா. ஓகேங்களா, இந்த t எடுத்து வெளியில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். சொன்னது புரியுதுங்களா? ஏன்னா கலர்ஸில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த டேர்மையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 1 into 4 into 2 8 pi a into ஒமேகா என்ன வரும், pi a ஸ்கொயர் ஒமேகா e. அதை நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டர் t இருக்குது, லாம்டா இருக்குது. நெக்ஸ்ட் இந்த sin 2 pi x by lambda எழுதியாச்சு, இந்த cos 2 pi x by lambda எழுதியாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது, இன்டெக்ரல் சிம்பிள் 0 to t sin ஒமேகா t cos ஒமேகா t dt. ஏன்னா நம்ம டீயை மட்டும்தான் இன்டெகிரேட் பண்ணோம், அப்போ t டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து தனியாக எழுதிக்கலாம், மற்ற எல்லா கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இது படிச்சிருக்கீங்களா, sin தீட்டா cos தீட்டா, இது எப்படி எழுதலாம், sin 2 தீட்டா by 2ன்னு எழுதலாமா? இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா t இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 2வையும் 2 1s are 2 2 4s are 8 இங்கே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் தான் இருக்கும் 4 pi a ஸ்கொயர் ஒமேகா e by t லாம்டா. இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். நல்லா கவனிங்க, sin 2 ஒமேகா t dt இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா 0ன்னு வரும். ஓகேங்களா, ஸோ இது 0ன்னு வர்றதுனால இது எப்பவுமே ஜென்ரல் ஃபார்ம் தான். இது ஒரு 0லேருந்து ஒரு குறிப்பிட்ட
டைமுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ 0 வரும். ஸோ இதோட ஆன்சர் 0 வந்துச்சுன்னா அப்போ மொத்தமாக இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஸோ அப்போ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த ஒரு எனர்ஜியுமே வந்து ஸ்டேஷ்னரி வேவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.